வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக ஒரு பிரேக் எடுத்துட்டேன். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், காலில் அடிபட்டிருந்தது. ஸோ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிர்பந்தம். என்ன பண்ணுறது? பட் இப்போ நான் ஒரு 80 to 90% ஓகேங்க. அதனாலேயே கொஞ்சம் சிம்பிளான, அதிகமாக ஸ்ட்ரெயின் இல்லாத ஒரு டிஷ், பட் ரொம்ப புதுமையான, ரொம்ப டேஸ்டியான டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களில் நிறையா பேர் என்னாச்சு ஏதாச்சுன்னு என்னை நிறைய விசாரிச்சுருந்தீங்க. உங்களோட அனைவரோட அன்புக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு ஃபாரின் டிஷ், அதாவது ஸ்பெயினில் ஒரிஜினேட் ஆன ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். கார்லிக் ப்ரான்ஸ் இன் ஒயிட் சாஸ். ஆக்சுவலி கார்லிக் ப்ரான்ஸ் இன் ஒயிட் வைன் சாஸ். ஆனால் நம்ம இங்கே வைனை ஸ்கிப் பண்ணுறோம், ஏன்னா நிறையா பேர் அதில் கம்ஃபர்டபுள் இல்லை. இட்ஸ் ஓகே. இதுவே டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது. இது ரொம்ப ரிச்சான ஒரு டிஷ்ஷுங்க. டேஸ்ட்டில் மட்டும் இல்லை, கேலரியிலேயும் தான். அதனாலேயே நான் அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு ஒன்ஸ் இன் 3 months எல்லாம் சாப்பிடலாம். இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா ஹெவி க்ரீம் 1 cup யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹெல்த்தியாக சமைக்கணும், இந்த க்ரீமெல்லாம் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 cup ஆஃப் திக் கோகோனட் மில்க் ப்ளஸ் 1 tablespoon ஆஃப் கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணி சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாம். பட் டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருங்க. என்ன தான் இது ஒரு ஸ்பானிஷ் டிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம ஊர் இடியாப்பம் ஆப்பம் கூடலாம் கூட ஒரு நல்ல காம்பினேஷன் தாங்க. பட் அதுக்கெல்லாம் கூட நம்ம போக வேணாம். ஜஸ்ட் ஒயிட் பிரெட் கூட சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். ஸோ கார்லிக் ப்ரான்ஸ் இன் ஒயிட் சாஸ் ஈஸியாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதோ நம்ம பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் இன் ஒயிட் சாஸ். பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது தான் ப்ரொசீஜர். அதை விட ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். 250 grams ஆஃப் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 250 grams ப்ரான்ஸுங்கிறது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg இருந்தால் 250 கிராமுக்கு வந்துடும், க்ளீன்லாம் பண்ணிட்டோம்னா. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு 250 ml ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் நான் யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக இருக்கும். 1/4 kgக்கு 250 கிராம் உங்களுக்கு ஒயிட் சாஸ் தேவைப்படும். ப்ளஸ் ஆலிவ் ஆயில் ஒரு 2-3 tablespoon தேவைப்படுங்க. இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு ஆலிவ் ஆயில் இருந்தால் தான் ஆத்தென்டிக்காக இருக்கும். சரி, இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மெல் இல்லாத ஆயிலாக. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு 2 tablespoon பட்டர். இது பேரே பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ். ஸோ பட்டர் இல்லாமல் எப்படி? ஓகேங்களா? அப்புறம் சிக்கன் ஸ்டாக். சிக்கன் ஸ்டாக்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் சாண்ட்விச்சுக்கெல்லாம் நம்ம சிக்கன்லாம் வேக வைப்போம் இல்லையா? ஸோ அந்த வாட்டர், கொஞ்சம் சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சிக்கன் இப்படி போட்டு தானே வேக வைப்போம் நம்ம சாண்ட்விச்சுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி வேக வச்ச சிக்கனை எடுத்துகிட்டு இந்த தண்ணியை, அதோட ஸ்டாக்கை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு 2-3 நாளைக்கு சூப்பில் அமெரிக்கன் சாப்ஸி, இந்த பட்டர் கார்லிக் ப்ரான்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ்க்கு இந்த ஸ்டாக் தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லை, சிக்கன் ஸ்டாக்கெல்லாம் வீட்டில் எடுத்து வைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மேகியில் ஒரு சிக்கன் க்யூப்ஸ்னு விற்கும். ஒரு 50 rupees இருக்கும் ஒரு க்யூப். அதில் ஒரு க்யூப் இருந்தால் போதும். ஓகேங்களா? அப்புறம் பெப்பர் பவுடர். இதில் வந்து டோட்டல் டிஷ்ஷுக்கான ஸ்பைஸியே வந்து பெப்பர் அண்ட் க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லினா நார்மல் க்ரீன் சில்லி இல்லைங்க, கொஞ்சம் பழுத்த க்ரீன் சில்லியாக எடுத்து வைங்க. கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அரோமேட்டிக்காக இருக்கும். நார்மலாகவே வீட்டில் கொஞ்சம் பழமாக இருக்கிற அது மாதிரி இந்த மாதிரி ரெட்டிஷான க்ரீன் சில்லி இருந்தால் அதில் தேங்காய் சட்னியெல்லாம் அரைச்சி பாருங்களேன், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு 4 ரெட் கலர் க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஒரு 2 tablespoon ஆஃப் ஃபைன்லி சாப்டு கார்லிக். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், ஒரு 3 slice ஆஃப் சீஸ். எனி சீஸ், நான் இது அமுல்து தான் எடுத்து வச்சுருக்கேன், plain சீஸ். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 1/2 teaspoon பெப்பர் பவுடர், அப்புறம் இந்த ப்ரான்ஸுக்கு தேவையான சால்ட், அப்புறம் ஆலிவ் ஆயில் ஒரு tablespoon அளவுக்கு. ஓகேங்களா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour மேரினேட் பண்ணி வச்சுருங்க.
இதோ இப்போ நம்ம ஒரு ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணியாச்சு நம்ம ப்ரான்ஸை. இப்போ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் நம்ம மேரினேட் பண்ண யூஸ் பண்ணியாச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ப்ரான்ஸை ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண போகிறோம். ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா நீங்கள் வந்து கவுண்டே பண்ணிக்கங்க. 2 மினிட்ஸ் ஒரு சைடு, அதர் சைடு 2 மினிட்ஸ், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரையே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஒன் சைட், இன்னொரு பக்கம் 2 மினிட்ஸ். இது எப்படி ஆகுமா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கரெக்டாக குக் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ். ஓகேங்களா? ஆயில் சூடாயாச்சு பாருங்கள். மீடியமாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வாட்ச் பார்த்து தான் நான் திருப்புவேன். கரெக்டாக 2 மினிட்ஸில் திருப்பி போட்டுருவேன். ஏன் இப்படி ஒன்றா எடுத்து போட்டோன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் குமிச்சு போட்டோன்னா குக்கிங் டைம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். another 2 மினிட்ஸ் ஆச்சு. போதும், எடுத்துடலாம். நம்ம செக் கூட பண்ணுறதில்ல, போதும், ஆயிருக்கும். அவ்வளோதான். இப்போது அடுத்த பேட்சை வச்சுருங்க. மீடியமில் வச்சு எகெயின் 2 மினிட்ஸ். ஸோ இதோ நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா? போதும். இப்போ நம்ம பட்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். அதே கடாயில் தாங்க பண்ணுறேன். அந்த ஆயிலெலாம் இருக்கணும், நம்ம ப்ரான்ஸோட ஃப்ளேவர்லாம் இருக்கணும் அதில். அதுக்காக தான் அதே கடாயில் நம்ம பண்ணுறோம். ஸோ ப்ரான் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடட்டும். ஸோ இந்த பட்டரில் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கார்லிக், அப்புறம் க்ரீன் சில்லி காமிச்சேன் பாருங்கள், அதை நல்லா சாப் பண்ணிட்டேன். ஸோ அதையும் போட்டு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கலர் ரொம்ப மாறக்கூடாது. ஒரு கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோ நம்ம கார்லிக் நல்லா ஆயிலில் ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. கலர்லாம் ரொம்ப மாறக்கூடாதுங்க. நம்ம கிரேவியே ஒயிட் கிரேவியாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஸ்டாக் சொன்னேன் பாருங்கள், அது மெஷரிங் கப்பில் ½ கப், ஒரு 100 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டோம். ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டாக்கில் சால்ட் இருக்குது. நம்ம ப்ரான்ஸும் சால்ட் போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ இது ஒரு பாயில் வரட்டும். ஆக்சுவலி இப்போது ஆத்தென்டிக் ரெசிப்பியில் என்ன ஆட் பண்ணணுன்னா, நீங்கள் ஒயிட் வைன் ஆட் பண்ணணும். ஸோ என்கிட்ட இல்லை, சரி, அது நிறையா பேர் விரும்பவும் மாட்டாங்க. அது ஒரு குக்கிங் இதுதான் நினைக்க மாட்டேறீங்க. சரி, பரவாயில்ல. நம்ம வந்து சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது இல்லைங்களா, நிறையா பேர் என்னடா அது ரொம்ப அன்ஹெல்த்தியாக இவ்வளோ க்ரீமாக போடுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, திக் கோகோனட் மில்கில் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட போகிறது இல்லைங்க. மேபி ஒரு 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணி சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதோட ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனி விஷயம் தானே இல்லையா? நம்ம எவ்வளோ தான் சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம சௌரியத்துக்கு பண்ணலாம். இருந்தாலும் இதோ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு சிக்கன் ஸ்டாக். இப்போ நான் ஸ்லோ பண்ணிட்டேன் ஃப்ளேமை, இருக்கலே லோவஸ்ட். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் நான் சொன்னேன் பாருங்கள், அது 250 ml எடுத்துட்டேன். இப்போது இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம். நீங்கள் விரும்பினா ஆட் பண்ணுங்கள், நான் எப்பவும் பண்ணுவேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, ஒயிட் சுகர் ஒரே ஒரு டீஸ்பூன். அப்போ தான் அது கரெக்டான டேஸ்ட்டுக்கு வரும். இப்போ க்ரீன் சில்லியோட ஸ்பைசினஸ்ஸு, இந்த கார்லிக்கோட ஃப்ளேவரு, ஃப்ரெஷ் க்ரீமோட க்ரீமினஸ்ஸு, அப்புறம் லைட்டாக அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் ஒயிட் சுகர். இதில் ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டுறாதீங்க ப்ளீஸ். போடலைன்னா கூட பரவாயில்ல, இதோட கலரை ஸ்பாயில் பண்ணிடும். இதை பாருங்கள், நல்லா மெதுவாக பாயிலெலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு, தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் 3 சீஸ் ஸ்லைஸ் சொன்னேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இதோ நம்ம சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், பார்த்தீங்களா?
ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரான்ஸ் ஆட் பண்ணிடலாம். சில டிஷ்ஷெல்லாம் அதுவே பேசுங்க, அதோட கதை பார்த்தாலே தெரியும். பட் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா ஒன்றும் தெரியாது. வாயில் வச்சா க்ரீன் சில்லியோட ஸ்பைசினஸ், ஃப்ரெஷ் க்ரீமோட க்ரீமினஸ், அந்த சீஸோட மெல்ட்டிங் டு த மவுத்து, ப்ரான்ஸோட ஃப்ளேவர் ப்ளஸ் கார்லிக்கோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்குன்ட்டு அடிக்கடி மட்டும் பண்ணி சாப்பிடாதீங்க, ரொம்ப ஹை கேலரி. இதோ நம்ம ப்ரான்ஸ் போட்டு நல்லா மெதுவாக பாருங்கள், அது பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போதும். இப்போது என்ன பண்ணோம், கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணோம். அவ்வளோதான். சூப்பராக நம்ம ப்ரான்ஸ், கார்லிக் ப்ரான்ஸ் இன் ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுங்கிறது ஒயிட் ப்ரெட்டுக்கு தாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் வந்து நம்ம ஊரில் நம்ம இடியாப்பத்தோடு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆப்பம் கூட சாப்பிட்லாம், அவ்வளோதான். ரைஸ் கூட மட்டும் இதை எடுத்துக்காதீங்க, அவ்வளோ நல்லா இருக்காது. இதோ நம்ம சூப்பர் டெலிஷியஸ் கார்லிக் ப்ரான்ஸ் இன் ஒயிட் சாஸ் பர்ஃபெக்டாக க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தாங்க இதுக்கு உண்டான ஒர்க்கு. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணலாம். ஒயிட் பிரெட், ப்ரான்ஸ் அண்ட் கிரேவி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரான்ஸ் இவ்வளோ பர்ஃபெக்டாக குக் பண்ணதே இல்லைங்க. இனிமேல் இப்படி தான் பண்ணணும். 2 மினிட்ஸ் அப் அண்ட் 2 மினிட்ஸ் டவுன். அப்படியே சாஃப்டாக, ப்ரெட்டை விட சாஃப்டாக இருக்குது ப்ரான்ஸு. அந்த க்ரீமினஸ்ஸு, இந்த ப்ரெட்டோட அந்த ஸ்பைசி, ஸ்வீட், டேங்கி எல்லாமே சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ஈஸ்டருக்கு, ரம்ஜானுக்கு, இஃப்தாருக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்குன்றதில் 100% நான் கேரண்டி பண்ணுறேன். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. சூப்பர் க்ரீமி, சூப்பர் டேஸ்டி கார்லிக் ப்ரான்ஸ் அண்ட் ஒயிட் சாஸ் ஈஸியாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.